சொல்லுங்கம்மா. அது அந்த ரசீதா பேசுறேன். சரி, உங்க கேள்வியை கேளுங்க. அல்லாஹ் உருவம் தான் நாங்க எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் நம்ம. கேள்வி கேளுங்க. ஆனா இப்ப சில வருஷத்துல வந்து அல்லாஹ்க்கு உருவம் இருக்குது, அவன் வந்து கண்ணால பாக்குறான், பல குர்ஆன்லயே பல இடத்துல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் அதற்கான தெரிவி தருவார்கள் அதிர்த்தவர்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையே உருவமற்ற இறைவனை வணங்குவதுதான். இந்த ஒன்றுக்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டாங்க. இந்த ஒரு கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே திணிப்பதற்காக, மக்கள் அதை விளங்கிக் கொள்வதற்காகத்தான் சொல்லனா துன்பங்கள் அனுபவித்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை துன்பங்கள், எத்தனை சித்திரவதைகள், ஊரை விட்டுமே வெளியேற்றப்பட்டாங்க. அவர்கள் நடந்து போன பாதையில கற்களை முற்களையும் நட்டி வச்சாங்க. அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய தலையில போய் ஒட்டக குடலை தூக்கி போட்டு கைகொட்டி சிரித்தாங்க. இப்படி எவ்வளவு துன்பங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கத்து காபிர்கள் கொடுத்தார்கள் என்றால் என்ன காரணம்? அவருடைய கொள்கைக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். ஏன்னா அவர்களிடம் வந்து உருவமுள்ள இறைவனை வணங்குவதுங்கிற சித்தாந்தம் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவமற்ற இறைவனை வணங்க வேண்டும்னு கொண்டு வந்தாங்க. இது அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்துக்காக காலமெல்லாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டாங்களோ அதற்கு எதிராக முஸ்லிம் சொல்லிக்கொண்டே இன்னைக்கு எதிரான கருத்தை சொல்றாங்கன்னு சொன்னா அதிலே நம்ம புரிஞ்சுக்கிறலாம். இது உருவமற்ற இறைவனைத்தான் முஸ்லிம்கள் வணங்குவார்கள் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மட்டும் விளங்கி இருக்கல, முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட விளங்கி இருக்கிறாங்க. நமக்கும் முஸ்லிம்களுக்கும் வித்தியாசமே அதுதாங்கிறத எல்லா சமயத்தவர்களும் விளங்கி இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது முஸ்லிம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விரல் விட்டு என்கின்ற சில மட்டும் புரியாம இருக்கிறான்னு சொன்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு, யகூதிகளுடைய கொள்கை தான் உருவ வழிபாடு அப்படிங்கிறத பல்வேறு இமாம்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். தஜிசீம், அதாவது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்றது, இது மதுஹபுல் யகூதியா, யகூதிகளுடைய மதுஹப் என்கிறத இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த யகூதியத்தான கொள்கை தான் இது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணுங்க. இப்போ முஸ்லிம்களுடைய பெயர்களை வைத்துக் கொண்டால் மட்டும் அவங்க சொன்னதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடிப்படைக்கு இது சரி வருதாங்க பார்த்து தான் நம்ம ஏற்றுக்கொள்வதா புறந்தொள்வாங்க முடிவு வரணும். அப்ப இது வந்து தெளிவானது. ஒரு பாமர முஸ்லிம் கூட அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனா இப்படி ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில திணிப்பதற்காக நீங்க சொன்னீங்கல்ல குர்ஆன் வசனத்தை எல்லாம் சொல்றாங்கன்னு அதை ஓதி காமிப்பாங்க. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், நல்லவர்கள் எல்லாம் மறுமையில அல்லாஹ்வை காண்பார்கள். உஜூஹுன் யௌமைதின் நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரா, மலர்ச்சியுள்ள முகங்கள் எல்லாம் தங்களுடைய ரப்பை மறுமையிலே கண்டுகொள்ளும் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக்கும் சத்தரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர் லைலத்துல் பத்ர் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி 14ஆம் இரவுல பூரண சந்திரன் நீங்க பாக்குறீங்க, யாருக்கா சந்தேகம் இருக்குமா? 14ஆம் இரவுல சந்திரனை பாக்குறது யாருக்கா சந்தேகம் இருக்குமா? இருக்காது. அப்படி சந்தேகம் இல்லாம உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு, அதுபோல ஏற்கனவே நான் சொன்ன குர்ஆன் வசனத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வை பார்க்க போறோம்ல, அல்லாஹ்வுக்கு உருவம் இருந்தா தானே பார்க்க முடியும் அப்படி என்று ஒரு அப்பாவித்தனமான கருத்தை சொல்றாங்க. அடிப்படை புரியாதனால சாதாரண உலகத்திலே கூட எத்தனையோ பொருட்களை வந்து உருவம் இல்லாமலேயே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒன்று பார்ப்பதற்கு உருவம் இருந்தே ஆக வேண்டும் என்பதில்லை. உதாரணத்துக்கு ஒளி வெளிச்சம்னு இருக்கு பாருங்க, சூரிய வெளிச்சம், வீட்டிலே எழுகிற லைட்டினுடைய வெளிச்சம், இந்த வெளிச்சத்துக்கெல்லாம் உருவமே கிடையாது. ஆனா பாக்குறோம்ல, லைட்டுக்கு உருவம் இருக்குது, அந்த லைட்டிலிருந்து வருது பாருங்க வெளிச்சம், அதுக்கு உருவம் கிடையாது. சூரியனுக்கு உருவம் இருக்குது, சூரிய வெளிச்சம் படுதுல, அந்த வெளிச்சத்துக்கு உருவமே இல்லையே, ஆனா நம்ம பார்க்கிறோமே. அதனால உருவம் இருந்தால்தான் பார்க்க முடியுங்கிறதும் ஒரு அறியாமை தான். ஆனா இந்த ஒரு அறியாமையான கருத்தை வச்சுக்கிட்டு சில பேரை குழப்பம் நினைப்பாங்க. இதுல தெளிவா இருக்கணும். காரணம், மூமின்கள் அப்படிங்கிறவங்க நாளை மறுமையில வெற்றி பெற வேண்டும். நாளை மறுமையில வெற்றி பெறுவதற்காகத்தான் இந்த உலகத்துக்கே நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய இலக்கே மறுமையின் வெற்றி தான். இந்த மாதிரி யகூதியத்தான கொள்கை சில பேர் சொல்றாங்க பாருங்க, அதை நம்பி நரகத்துக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ளக்கூடாது. எல்லா மனிதரும் பாதுகாக்கணும். 1400 ஆண்டுகளாக வாழ்ந்த முஸ்லிம்கள், அதாவது சஹாபா பெருமக்களா இருக்கட்டும், இமாம்களா இருக்கட்டும், தாபின்களா இருக்கட்டும், நல்லோர்கள், வலிமார்கள், யாரா இருக்கட்டும், எந்த ஒரு முஸ்லிம் சொல்லாத கருத்தை, இந்த யகூதிய கருத்தை இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கன்னு சொன்னா இது ஒன்னே போதும் அவர்கள் யார் என்ற அடையாளம் கண்டு நாம் ஒதுங்கிக் கொள்வதற்கு என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். சொல்லுங்கம்மா.